அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 7, அதில் உரைநடை உலகம், இலக்கியத்தில் மேலாண்மை என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் பக்கமெண் 166 வணிக மேலாண்மை பகுதியை பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல எளிதாக இருந்தது. கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேறெந்த மொழியிலாவது இருக்குமா என்பது ஐயமே. கடலுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பன்னாட்டினுடைய வணிகம் நிகழ்கின்ற இடமாக தமிழகம் இருந்தது. அதில் ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல இருந்தது. அந்த கடல் என்பது ஏரி போல சிறிதாக இருந்தது. அதற்கு தமிழகத்தில் தமிழில் பல பெயர்கள் வைத்திருந்தார்கள். வேறு எந்த மொழியிலும் இல்லாத பெயர்கள் தமிழில் இருக்குது. கடலுக்கு இத்தனை பெயர்கள். அதில் கடலுக்கு வேறு பெயர்கள் அரலை, அரி, அலை, அழுவம், அளம், அளக்கர், ஆற்களி, ஆழி, ஈண்டுநீர், உவரி, திரை, பானல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வலயம் என்பன வணிகம் நடைபெறும்போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக விரவி பரவி ஓங்கியிருக்க வேண்டும். அப்போது வேறு எந்த மொழியில் இல்லாத பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. கடலுக்கு இத்தனை பெயர்களை வைத்து அழைக்கின்றார்கள். இது சிறப்பு. சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்தில் அந்த சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழரினுடைய பண்டைய வணிக பரிமாற்றங்கள், அந்த வணிகத்தின் மூலமாக பரிமாற்றம் எவ்வாறு நாம் பரிமாற்றம் செய்கின்றோம் என்பது. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும்போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இரு மொழிகளிலும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்திருந்தால்தான் அது சாத்தியமாக முடியும். நாம் பரிமாற்றம் செய்கின்ற பொழுது அங்கே வணிகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவு தேவை. அடுத்து அவர்கள் வந்தால் அவருக்கு வேண்டிய துறைமுகங்கள், வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள் தேவை. இரு மொழிகளை அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை. அவரெல்லாம் இருந்திருந்தால்தான் இது ஒரு அந்நிய நாடுகளுடன் பரிமாற்றம் செய்வதற்கு சாத்தியமாக இருக்கும். தமிழகத்தில் சொல்வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து சொல்வளம், நம்ம கடலுக்கு அத்தனை சொல் சொன்னாலே அதே போல் சொல்வளம் இருந்தால் மட்டும் சாத்தியமாக இருக்க வேண்டும். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம் பெற்றிருந்தார்கள். ரோமாபுரியுடைய சோல்ஜர்ஸ், அந்த சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பாண்டிய மன்னனுடைய போர்ப்படையில் ரோமாபுரியினுடைய சிப்பாய்கள் அங்கே இருந்தார்கள் என்றதுனால இது சிலப்பதிகாரத்தினுடைய குறிப்பில் இது உள்ளதாம். பட்டினப்பாலைனா நூல், 10 பாட்டு நூல்கள் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமர்பரி புறவியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டினப்பாலை என்ற அந்த நூலிலிருந்து குதிரைகளெல்லாம் இறக்குமதி செய்தார்கள் என்ற செய்தி. ஆனால்தான் அந்த கடல் வழியாக நீரில் வந்த நிமர்பரி, பரி குதிரை புறவியம் என்று சொல்லி அதனுடைய குறிப்புகள் உள்ளது. காவிரி பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மழைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருட்கள் பண்டசாலை முற்றத்தில் குவித்து வைத்திருப்பட்டிருந்தன. இப்போது காவிரி பூம்பட்டினத்தினுடைய மாரிக்காலம்னா மழைக்காலம். அந்த மழை காலத்து அந்த மழை மேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த
பொருட்களை, இந்த மரக்கலத்தின் மூலமாக வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டகசாலை முற்றத்தில், அந்த கணக்கிட இயலாத பொருள்களெல்லாம் அந்த தேக்கி வைத்திருக்கின்ற அந்த பொருளிடம், அந்த முற்றம் பண்டகசாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இப்போ நிறைய பொருள்கள் எல்லாம் இந்த துறைமுக பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளன. அவை வான்முகந்த நீர்மலை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும், அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டு என்று பட்டினப்பாலை சொல்கின்றது. என பல நாடுகளில் வந்த பொருட்கள் எப்படி இருந்ததுன்னா குறித்து பட்டினப்பாலை சித்தரிக்கின்றது. அந்த பொருட்கள் சுங்கம் வசூலித்த பின், சுங்கமான வரி வசூலித்த பின் அவற்றின் மீது புலி சின்னத்தை பொறித்து, அந்த புலி உருவம் தரித்த அந்த சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர். வரி கொடுக்காமல் ஏய்ப்பவர்கள் அஞ்சும் வகையில் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கட்டாயமாக வரி செலுத்த வேண்டும், வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் வரி செலுத்தணும். ஆனாலே அதை சரியாக பார்ப்பதற்கு வேண்டிய அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள். சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகின்றது. அப்போது இங்கே யவனர்களுடைய கப்பல் நிறுத்துகின்ற இடமாக அந்த முசிறி இருக்கின்றது. அந்த பகுதிக்கு ஸ்ட்ரேப்போ இருந்ததை அந்த ஸ்ட்ரேப்போ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். இப்போது ஸ்ட்ரேப்போ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்றில் அந்த 20ஆம் ஆண்டு சந்தித்தார். தமிழர்களுக்கு கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு, இப்போ தமிழர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் இவர்களுக்கிடையே இருந்த இந்த வணிக உறவு அந்த இலக்கியமும் மூலமும் தெரிகின்றது. அதனால் அதில் புறநானூற்றில் 56வது பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். அப்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த யவனர்களெல்லாம் அரண்மனையுடைய தொழிலாளர்களாக்கி அவன் கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன்னாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் பதிற்று 2ஆம் பத்தில் இடம்பெற்றுள்ளது. பதிற்று நூலினுடைய 2ஆம் பத்தில் இந்த செய்திகள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது. பலர் வர்த்தகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறது, வியாபாரம் செய்கின்ற பொழுது லாபம் கிடைக்கிறது என்கிற மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். இப்போது அந்த வியாபாரம் செய்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பொருளை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒவ்வொன்றும் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. எவ்வாறு கிடைக்கின்றது, எவ்வாறு லாபம் கிடைக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதை பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். வெற்றி வர தொடங்கும் போது தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இப்போ பொருளை சம்பாதிக்கின்ற பொழுது நான் என்ற ஒரு கர்வம் ஏற்படுகின்றது. அதே துறையில் அதிக லாபமிட்ட நினைக்கின்றார்கள். ஒரு நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். நாம் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சம்பாதித்து விட்டோம் என்று செல்வார்கள். அதில் நமக்கு வேண்டிய பணம் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். வெற்றி வர தொடங்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய வலிமையின் அளவு
அறியாமல் மனவெழுச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். அதைதான் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்கிற குறள் அனைவருக்கும் பொருந்தும். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்துவிட வேண்டும். நாம் யாரிடமும் போட்டி போடக்கூடாது. ஒருவேளை போட்டிக்கு வந்தால் அனைவரையும் நாம் அழித்துவிட வேண்டும். அனைவரையும் அழித்துவிட வேண்டுமென்று எண்ணவும் கூடாது. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. அதனால் மேலாண்மையின் புலியை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினான். புலியை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாக ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவர். அவசரக்காரர்கள் புலிகளையும் எலிகளாக்குவர். இது நம்பிக்கைதான் காரணம். ஆனால் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப நாம் இருக்க வேண்டும். இதில் நிர்வாக மேலாண்மை என்று சொல்கின்ற பொழுது உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் அந்த உயர் பதவிகள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. எல்லாருமே நிபுணர்களாக இருப்பது என்பதற்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். யார் திறமைசாலிகள் இருக்கின்றார்கள் என்று அவர்களை நாம் அருகில் வைத்தால் போதும். தெரிந்திருப்பதும் ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கும் தெரியும் என தெரிந்திருப்பது மற்றோர் அறிவு. நாலடியார் அதனையே பக்குவமாக சொல்கின்றது. தெரிந்திருக்க வேண்டும் என்பது அறிவு. ஆனால் யார் அந்த தெரிந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு அறிவு. அதைதான் கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னறிவு பாதரிப்பு சேர்ந்தரார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு என்ற இந்த பாடலின் மூலமாக நிர்வாகத்தில் வரவு செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். நமக்கு எவ்வளவு வரவு இருக்கின்றதோ வரவுக்கு வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாம் பிறரிடம் கையேந்திதான் நிற்க வேண்டும். அதில் டைமன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான். அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. அவனுடைய வரவு குறைந்துவிட்டாலும் செலவு நீடித்தது. அவனது உதவியாளர்கள் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற போதெல்லாம் கேட்க மறுத்தான். அவனுடைய உதவியாளர் நிதியை பற்றிய செய்திகள் எல்லாம் அவனிடம் பேச வருகின்றான். அப்பொழுது அவன் பேச்சு கொடுக்காமல் மறுத்து விட்டான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க்கணக்கு போடுகிறான். அவனுக்கு சேவகர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் செல்கிறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். டைமன் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி மேலாண்மை பற்றிய மிக சிறந்த வாழ்வு விளக்கமாக இருந்தது. அதனால் பொருளை கொடுத்து விட்டான். இப்பொழுது அதன் திரும்ப பெறவில்லை. நான் உணவிட்டவர்களெல்லாம் என்னை பார்ப்பார்கள் நினைத்தான். யாரும் வரவில்லை. அப்பொழுது அவன் நினைக்கின்றான், நான் என்ன பாதுகாக்கப்படுவேன் என்று நினைத்தான். ஆனால் யாரும் அவனை பாதுகாக்க விடவில்லை. அப்பொழுது அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செய்கின்றான். மனித இனத்தையே அவன் வெறுத்தான். அப்போ அதை பற்றி அந்த டைமண்ட் பற்றி அந்த ஷேக்ஸ்பியரினுடைய அந்த நாடகம் நிதி மேலாண்மையை பற்றி குறிக்கின்றது. அப்போது இருக்கின்ற பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. வரவுக்கு தகுந்த போல் செலவு செய்ய வேண்டும். நமக்கு வேண்டிய பொருளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள். அந்த ஔவையார் நல்வழியில் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என்று
நிதியை கண்டபடி கையாளுகிறவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நம்மிடம் இருக்கின்ற பொருளை சரியான முறையில் கையாண்டு நாம் பொருளை சேமித்து வைக்க வேண்டும். உதாரித்தனமாக செலவு செய்கின்ற பொழுது பின்னால் எவ்வளவு துன்பப்படுகின்றோம் என்ற செய்தியை இதன் மூலமாக விளக்குகிறார். மேலான மேலாண்மை. மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதில்லை அல்ல. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த புத்தகத்தினுடைய அறிவுடன் இது முடிவதில்லை. நொடிக்கு நொடி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுகின்றன. ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை மேற்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்குமாடாய் இருப்பார்கள். ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பழைய அனுபவசாலிகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் அந்த மேலும் நாம் சாதனை செய்ய இப்பொழுதுக்கு வேண்டிய இந்த ஜல்லிக்கட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய காளைகள், இளம் வயது இளைஞர்கள் தேவைப்படுகின்றன. எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலில் மூலம் உலக புகழ் பெற்றவர். அந்த எழுதிய துளிகள் மூலமாக என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் வந்து ஹெராக்ளிட்டஸ் என்னும் கிரேக்க நாட்டவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கு பொருந்தும், வர்த்தகத்திற்கு பொருந்தும். அவருடைய சொன்ன கோட்பாடு வாழ்விற்கும் பொருந்தும், வர்த்தகம் வியாபாரம் செய்வதற்கு பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு. நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேர கடலில் கலந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதியது என்று குறிப்பிடுகின்றார். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பொது சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவன் தொடர வாய்ப்புகள் குறைவு. தொழில்நுட்பங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்கின்றது. அதனால்தான் சூரியன் புதிதாக இருக்கின்றது. 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்பதைப் போல இந்த சூழ்நிலைகள் எல்லாம், இந்த கோட்பாடுகள் எல்லாம் வர்த்தகத்துக்கு தொடர்பு உடையது. அதனால் வாடிக்கையாளர்கள் நேற்று சிறந்தவனாக இருந்தான் என்றால் இன்று அவன் தொடர வாய்ப்பில்லை. அதனால் நாளுக்கு நாள் பொது சூழல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. தொழில்நுட்பமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நிறைய பேர் அந்த சந்தையில் விரக்தி அடைந்து அதை விட்டு செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்ப நம்மளை மாற்றம் செய்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். இந்திரருக்குரிய அமிர்தமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அதே போல்தான் இந்திரர்கள் உண்ணக்கூடிய அமுது கிடைத்தாலும் கூட தானே தனியாக உண்ணாது இருக்கின்றவர்கள். அப்படித்தான் அதிக ஔவைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறியை இலக்கியங்கள் பகர்ந்தன. அந்த ஔவைக்கு அதிகமான நெல்லிக்கனியை தந்தான் என்று சொல்கின்ற பொழுது இது இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்திருக்கின்றன. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. உலக இலக்கியங்களில் அனைத்திலும் மேலாண்மையினுடைய கருத்துக்கள் மென்மையாகவும் சிறப்பாகவும் பரவி கிடக்கின்றன. அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பரவிவிடும் மனத்தைப் போல, பன்னீர் புஷ்பம் காற்றில் பரவிவிடும் மனத்தைப் போல வசீகரமானவை. அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்கள் கோடிட்டு எச்சரித்ததும் நன்னெறிகள் நம் மனதில் இருத்தவும் படைத்தார்கள். உள்மனத்தில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் வாயிலாகவும் உருவக கதைகள் தொடராகவும் நம் முன்னோர்கள் முயன்றனர். அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்களாகும்.
அதனால் நிர்வாக மேலாண்மையை சரியாக தெரிந்தவர்கள் அவர்கள் நாட்டை சிறப்பாக பாதுகாப்பார்கள். நல்ல திறமை உள்ளவர்கள் அவருடைய வீட்டையும் பாதுகாப்பார்கள் என்ற செய்திகளோடு இறையன்பன் அவர்கள் மிக சிறப்பான நிர்வாக மேலாண்மை எடுத்து கூறியிருக்கின்றார். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.